ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாத்தனார் ஃபேமிலி வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நான்வெஜ் தான் பண்ண போகிறோம். சிக்கன், மட்டன் லிவர் எடுத்திருக்கோம். ஒரே மசாலாவை நான் 2 குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, மிளகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாம் என்னென்ன கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்குமோ அதெல்லாம் எடுத்திருக்கேன்னா அதை நல்லா கடாயில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துனா சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இதிலேயே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே எந்த மசாலா பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறதை விட இந்த மசாலாவை நல்லா யூஸ் பண்ணால் குழம்பு ருசியாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்பயும் இப்படி தான் நான் பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக கலர் மாறினதும் நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கடாயில் சேர்த்து இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கிளறிக்கலாம். நான் எப்பயும் வீட்டில் கறி குழம்பு பண்ணால் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கெட் மசாலா விட இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி ஒரு பெரிய ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் மசாலாவே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச கரம் மசாலா ஸ்பைசஸையும் கொஞ்சமாக இதில் சேர்த்து இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மட்டன் லிவருக்கு கொஞ்சமாக தேவை. ஸோ அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுலேயே கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சட்னி அரைக்கிறது அந்த தாள் தான் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாலேயே இந்த தேங்காயும் அந்த பொட்டுக்கடலை அரைச்சி அந்த மசாலா அந்த இதை சேர்த்துக்கலாம், அந்த பேஸ்ட்டையும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, 2 குழம்புக்கும் நான் ஒரு மசாலா அரைச்சிருக்கேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்புக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். அந்த தேங்காய் அந்த இது அரைச்சோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் விட்டால் போதும். மற்றது எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தாளித்து எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ இதில் பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏன்னா சிக்கனோட பச்சை வாசனை போகணும், அதனால நான் எப்பயும் மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அரை வேக்காடாக இருந்தால் போதும். ஃபுல்லாக நம்ம பாயில் பண்ண வேணாம், அரை வேக்காடாக இருந்தாலே போதும். அவ்வளோதாங்க. பாருங்கள், கறி கொஞ்சமாக லைட்டாக வெந்ததும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொதிப்பு வரப்போகுது.
அவ்வளோதாங்க. சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு. ஒரு நல்லா கொதி வந்த உடனே இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து நான் வாஷ் பண்ணி குக்கரில் வச்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. அது லைட்டாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு நல்லா கிரேட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரியாணி இலை, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, மிளகு, பெரிய ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு, இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மசாலா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மசாலாவில் எல்லாம் ஆல்ரெடி எல்லா இதுவுமே இருக்குது, வெங்காயம், தக்காளி எல்லாமே. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் மசாலா, ஆச்சி மட்டன் மசாலா இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா அதில் மசாலா அந்த ஈரலில் நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லைங்க, தக்காளி வெங்காயம், அந்த மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 கரண்டி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆட்டு ஈரல் இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி சாப்பிட்டா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இதில் எந்த ஒரு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அதே அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு ஈரல் குக்கரில் வச்சுருந்தோம், 2 விசில் முடிஞ்சது. பாருங்கள், இவ்வளோ இதாக இருந்தால் போதுங்க, பாயிலாக இருந்தால் போதும். இப்போ இதை மசாலாவோடையே அந்த ஈரலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா கிளறிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதி வந்தால் போதும். இப்போ இதில் மேலேருந்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா, கரம் மசாலா, ஸ்பைசி மசாலா அரைச்சி வச்சுருந்தில்ல, அதையும் இது மேலேயே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதி வந்தால் போதும். ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். சூப்பரான ஆட்டு ஈரல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரே மசாலாவை கிரேவிக்கும் சரி குழம்புக்கும் 2க்கும் யூஸ் பண்ணியாச்சு. ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி, சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாப்பாடோட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் லிவர் கிரேவி, சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. 2 காம்பினேஷன் நல்லா இருந்தது. இப்போ எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் லேட் ஆகுதுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க என்னோட நாத்தனார், அவங்க பேக் பண்ணிகிட்ருக்காங்க.
வெளியே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் நாத்தனாரும் ஹஸ்பண்டு தான். இவங்களும் எல்லாம் கிளம்பிகிட்ருக்காங்க. சரி கிளம்பும்போது ஒரு வீடியோ அவங்கள எல்லோரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீடியோ எல்லோரும் ஹாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒயிட் கலர் சூட் போட்டவங்க என்னோட நாத்தனார், அவங்க ஃபேமிலி தான் இவங்க எல்லோரும். அவங்க மாமனார் மாமியார், அவங்களோட நாத்தனார் பொண்ணு பையன், பின்னாடி நிற்கிறது வந்து அவங்க நாத்தனார் ஹஸ்பண்ட், இவங்க வந்து என்னோட நாத்தனாரோட பொண்ணு. எல்லாருமே ஹாய் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃபேமிலி இன்வைட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பாய்.